அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR IAS அகாடமி. குரூப் 4 கிளாஸஸ்ல சிம்பிளிஃபிகேஷன்ல இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 9th வீடியோ பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு சில கொஸ்டின்ல வந்து இத்தனை பங்கு மாணவர்கள், அப்புறம் இத்தனை பங்கு தொட்டியில வந்து இத்தனை பங்கு நீர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கு அப்படின்ற வார்த்தையை வச்சு நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 1/4, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 2/3 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ்லாம் வச்சு கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு தொட்டியில் 1/4 135 லிட்டர் தண்ணீரை கொண்டுள்ளது. 1/4 ஆஃப் ஏ டேங்க். சரிங்களா? ஸோ அப்போ அந்த டேங்க் வந்து எவ்வளோ வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. சரிங்களா? அதை நம்ம என்னன்னு பண்ணணும்னா எக்ஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ டேங்க் holds x லிட்டர் வாட்டர். சரிங்களா? ஸோ தொட்டியின் கொள்ளளவு x லிட்டர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா 1/4. சரிங்களா? இப்போ நம்ம உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல 2ல் 1 பங்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. 2ல் 1 பங்கு என்னன்னா அதுல பாதி. சரிங்களா? அப்போ 10 ரூபாயில பாதி எவ்வளோ? 5 ரூபான்னு சொல்லுவீங்க. அதை நம்ம எப்படி வந்து மேக்ஸ்ல கால்குலேஷனா போடுவோம் அப்படின்னா, இப்போ 10 ரூபாய் இருக்குதுன்னா அதுல 2ல் 1 பங்கு அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா 1/2ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 1/2 மல்டிப்ளை பண்ணணும். 2ல் 1 பங்கு. ஸோ எதுலன்னு சொல்றாங்களோ அது எப்பயுமே டிவைட்ல தான் போடணும். ஓகேவா? இப்போ 100ல் 5 எத்தனை பங்குன்னு கேட்டாங்கன்னா 5/100ன்னு போடணும். எதுல இருந்து கேட்கறாங்களோ அதுதான் டிவைட்ல எழுதணும். இதே கான்செப்ட் தான் நம்ம பர்சன்டேஜ்லயும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ எதுல இருந்து ஒரு வேல்யூவோட பர்சன்டேஜ் கேட்கறாங்களோ அதை டிவைட்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பர்சன்டேஜ் டாபிக் வரும்போது பார்ப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சரிங்களா? அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5ன்னு கிடைக்குதா? 5 rupees. சரிங்களா? ஸோ அப்போ 10 ரூபாயில 2ல் 1 பங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 rupees. அதே மாதிரி தான் இங்கேயும் 4ல் 1 பங்கு 135ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட x லிட்டர் இருக்கு. அது x இன்டூ இந்த x தான் வந்து இந்த இடத்துல 10. ஓகேங்களா? தெரியாததுனால. ஸோ 4ல் 1 பங்கு அப்படின்னா 1/4. இதோட வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்கன்னா 135 லிட்டர். ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இப்போ இதுல இருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 135 இன்டூ 4. சரிங்களா? ஸோ 135 இன்டூ 4 போட்டிங்கன்னா 540 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டரை ஹோல்ட் பண்ணிக்கும்னா 540 லிட்டர்ஸ் வாட்டரை ஹோல்ட் பண்ணிக்கும். சரிங்களா? அப்போ அந்த தொட்டியில வந்து 540 லிட்டர் தண்ணீர் வந்து கொள்ளளவு பிடிக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சப்போஸ் அந்த தொட்டியில 180 லிட்டர் தண்ணீர் இருந்தால் தொட்டியில் கொள்ளளவு எவ்வளவு பங்கு நிரம்பி இருக்கும். சரிங்களா? அப்போ 540ல் 180 லிட்டர் எவ்வளவு பங்குன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எதுல இருந்து கேட்கறாங்களோ அதை நான் டிவைட்ல போடணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4ல் 1 பங்கு அப்படின்னா 1/4. அதே மாதிரி இந்த 180 லிட்டரை 540ல் எத்தனை பங்குன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 180 டிவைடட் பை 540. சரிங்களா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை 9ஆல பண்ணோம்னா இங்கே 2 டைம்ஸு, இங்கே 6 டைம்ஸு. ஸோ அகைன் கேன்சல் பண்ணால் 1/3. ஓகேங்களா? ஸோ அப்போ 3ல் 1 பங்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 180 லிட்டருக்கு ஈக்குவல். சரிங்களா? அப்போ 1/3 வந்து அதில் ஃபில் ஆயிருக்கும். அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ பாருங்க, ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கிளாஸ் ரூம்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஓகேங்களா? நம்ம அதை வந்து எக்ஸ்னு அசியூம் பண்ணி போட்டாலும் போடலாம், இல்லை நாமளே ஏதாவது ஒரு நம்பரை வச்சு கூட போட்டாலும் போடலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3/5 வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் 3/5 ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ், ரெஸ்ட் ஆர் பாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மீதம் உள்ளவர்கள் ஆண்கள், இல்லை மீதம் உள்ளவர்கள் வந்து ஏதோ சம்திங் சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 3/5 வந்து கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா, இப்போ கேர்ள்ஸ் வந்து 3/5. சரிங்களா? அப்போ ரிமைனிங் இருக்கிறவங்க யாரு? பாய்ஸ். அப்போ ரிமைனிங்னாலே பாய்ஸ் ஈக்குவல் டு அந்த ரிமைனிங் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும், எவ்வளவு பங்கு வந்து ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 மைனஸ் 3/5. சரிங்களா? ஸோ 1ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. அது இந்த கொஸ்டின் தான் இல்லை, எந்த கொஸ்டின் இருந்தாலும் சரி, ரிமைனிங் பார்ட் மீதமுள்ளவர்களின் பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க 1ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1ல இருந்து மைனஸ் பண்ணா 2/5 கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆண்கள் வந்து 2/5 பங்கு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பாய் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/9 பெண்கள் மற்றும் 1/4 ஆண்கள் வரவில்லை. ஆப்சன்டீஸ் பத்தி சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்தது மொத்தமுள்ள மாணவர்களின் எண்ணிக்கையில் எவ்வளவு பகுதியினர் வருகை புரிந்துள்ளனர், இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்தது எப்படின்னா ஆண்கள் பெண்கள் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. அவங்கள வந்து ப்ரெசென்ட் ஆனவங்க ஆப்சென்ட் ஆனவங்களை வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல ஃபைனலாக நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஓவராலா சரிங்களா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து எவ்வளவு பங்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து வெறும் அந்த பங்கை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பங்கு வந்திருக்காங்க எவ்வளவு பங்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் கொஸ்டினுக்கு இப்போ போன கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 135 லிட்டர் இந்த 180 லிட்டர்னு ஃபுல் நம்பர் ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்துலலாம் வந்து ஏதோ நீங்களே அசியூம் பண்ணி போடக்கூடாது. இந்த கொஸ்டின்ல பாருங்க எங்கேயுமே வந்து அந்த மாதிரி நம்பர் இருக்காது. எல்லாமே அந்த ஷேர் வேல்யூ தான் இருக்கும் சரிங்களா, அந்த பங்கு. அந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி அசியூம் பண்ணணும் அப்படின்னா இங்க என்னென்னலாம் வந்து அந்த ஷேர் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 3/5 இருக்கு, அப்புறம் 1/4 இருக்கு, அப்புறம் 2/9 இருக்கு சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ல இருந்தா நீங்க அசியூம் பண்ணி எடுக்க போறீங்க. அது எப்படி எடுக்கணும்னா இங்க டிவைட்ல இருக்குது இல்ல, இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னு பாருங்க. 20 × 9 வந்து 180. ஸோ இந்த 180 தான் வந்து அந்த கிளாஸோட ஓவரால் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 180 சரிங்களா. அதுக்கு அடுத்தது கேர்ள்ஸ்ல வந்து எவ்வளவு பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா 3/5 இருக்காங்க. ஸோ டோட்டலா 180 பேர் இருக்காங்க. அதுல 3/5 கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், போன கொஸ்டின்லயே பார்த்துக்கணும். ஸோ கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 180 டோட்டல், அதுல 3/5 தான் வந்து கேர்ள்ஸ் சரிங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணா 36 × 3 பண்ணீங்கன்னா 108 சரிங்களா. ஸோ இப்போ கேர்ள்ஸ்ல 108 பேர் இருக்காங்க. அடுத்தது பாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 180 × 2/5 போட்டாலும் ஆன்சர் வரும். அப்படி இல்லைன்னா 180 பேர்ல 108 கேர்ள்ஸ் போயிட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 72 கண்டிப்பா பாய்ஸா தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, கேர்ள்ஸ்ல 2/9 வந்து வரல சரிங்களா. ஸோ கேர்ள்ஸ் இந்த இடத்துல பாய்ஸ் சரிங்களா. ஸோ கேர்ள்ஸ்ல ஆப்ஷன், ஸோ ஆப்ஷன் வந்து டோட்டலா கேர்ள்ஸ்ல 108 பேர் இருக்காங்க. ஸோ 108 சாரி இன்டு வராதவங்க எவ்வளவு பேர் 2/9. ஸோ 2/9 இதை கேன்சல் பண்ணணும். ஸோ இதை அடிச்சோம்னா நமக்கு 1 2 சரிங்களா. ஸோ இப்போ கேர்ள்ஸ்ல ஆப்ஷன் ஆனவங்க 24 பேர். அடுத்தது பாய்ஸ்ல ஆப்ஷன் டிஸ் பார்த்தோம்னா ஸோ பாய்ஸ்ல மொத்தமா 72 பேர் இருக்காங்க. ஸோ 72 இன்டு 1/4 வந்து வரல. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 18 வரும். ஸோ 18 பேர்ல பாய்ஸ்ல 18 பேர் வரல, கேர்ள்ஸ்ல 24 பேர் வரல. அப்போ டோட்டலா ஆப்ஷன் ஆனவங்க எவ்வளவு பேர்னு பார்க்கணும். ஸோ டோட்டல் ஆப்ஷன் ஸோ 24 பிளஸ் ஒரு 18. ஸோ 24 18 ஆட் பண்ணோம்னா நமக்கு 42ன்னு வருது சரிங்களா. அப்போ டோட்டலா பிரசன்ட் ஆனவங்க எவ்வளவு பேர் சரிங்களா. ஸோ 180ல 42 பேர் வரல. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 138 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஸோ மாணவர்களின் எண்ணிக்கையில் எவ்வளவு பகுதியினர் வருகை புரிந்துள்ளனர். ஸோ மொத்த மாணவர்கள். ஸோ போன கொஸ்டின்ல 180 லிட்டர் வந்து அந்த மொத்த கொள்ளளவுல எவ்வளவு பகுதின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பிரசன்ட் ஆனவங்க 138 பேர். அந்த 138 பேர்ல சாரி அந்த 138 பேர் அந்த டோட்டல் ஸ்டூடெண்டான 180ல எவ்வளவு பகுதின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ எதுல இருந்து கேட்கறாங்க, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 180, 180ல 138 எவ்வளவு பகுதின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரிங்களா. ஸோ இதை நீங்க எந்தெந்த நம்பரெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா 23/30 வரும் சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 23/30. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அசியூம் பண்ண வேண்டியது எங்கன்னா எந்த ஒரு ஹோல் வேல்யூமே அதாவது முழு எண் எங்கேயுமே கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி எடுத்து அசியூம் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அசியூம் பண்ணக்கூடாது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒருத்தரோட இன்கம் வந்து அவர் சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றாரு, வாடகைக்கு எவ்வளவு கொடுக்குறாரு, ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு செலவு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவரோட வருமானம் எவ்வளவு, இன்கம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அசியூம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க அவர்கிட்ட மீதி 400 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் வேல்யூ ஒரு முழு எண் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல நீங்க அசியூம் பண்ணக்கூடாது, நீங்க போட்டு தான் ஆகணும். ஓகேவா. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா
இப்போ நம்மளோட இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ், வருமானம், செலவு, சேமிப்பு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்கம் கொஸ்டினுக்கெல்லாம் இந்த மூணுத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு சேமிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, வருமானத்திலிருந்து செலவை மைனஸ் பண்ணிட்டா எவ்வளவு இருக்குமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேமிப்பாக இருக்கும். அப்படி செலவு தேவை அப்படின்னா வருமானத்திலிருந்து சேமிப்பு மைனஸ் பண்ணிட்டா நமக்கு செலவு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம போடணும். அதாவது சேவிங்ஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அவரோட இன்கம் வந்து எவ்வளவுன்னு நமக்கு தெரியல. சரிங்களா? ஸோ அதனால அவரோட இன்கம்மை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், எக்ஸ் ருபீஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு மனிதன் தனது வருமானத்தில் 1/3 பங்கை உணவுக்காக செலவு செய்கிறாரு. சரிங்களா? ஸோ அப்போ ஃபுட்டுக்கு, ஸோ டோட்டலாக எக்ஸ் ருபீஸ் 1/3 ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாரு. ஸோ எக்ஸ் இன்ட்டு 1/3 ஈக்குவல் டு x/3. சரிங்களா? இதுதான் வந்து அவர் ஃபுட்டுக்கு செலவு செய்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு, ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 2/5. அப்போ 2x டிவைடட் பை 5. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்காக செலவு செய்கிறாரு. அடுத்து வந்து 1/5 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்காக. சரிங்களா? ஸோ ட்ரெஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1/5. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 5. இதுதான் ட்ரெஸ்ஸுக்கு செலவு செய்கிறார். அவர்கிட்ட ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் என்னன்னா, ஸோ ரிமைனிங் வந்து 400 rupees. சரிங்களா? ஸோ அப்போ இன்கம் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா சேவிங்ஸ் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? ஸோ இதுதான் இன்கம். ஸோ எல்லாமே இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ இது ஃபார்முலாங்கிறது பேசிக் கான்செப்ட். நீங்கள் மாதம் ஒரு 50,000 ரூபாய் வாங்குறீங்க, அதில் 40,000 ரூபாய் செலவு செஞ்சிடறீங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது தான் 10,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். அதுதான் நாங்கள் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இன்கம் வேல்யூ என்ன? எக்ஸ் ருபீஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர்லாம் எடுத்து போட்டுடலாம். எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்கு? x/3 பிளஸ் 2x/5 பிளஸ் x/5 பிளஸ் சேவிங்ஸ் 400. ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் இங்கே இருக்கட்டும். எக்ஸ் மைனஸ் x/3 மைனஸ் 2x/5 மைனஸ் x/5 ஈக்குவல் டு 400. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 3, 5, 5 இருக்குது. சரிங்களா? இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15 வரும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ 3, 5, 5 இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பிரைம் நம்பர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 5 டிவைட் பண்ணுங்க, 3 வரும், 1, 1. அடுத்து 3 டிவைட் பண்ணிங்கன்னா 1, 1, 1. சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க, 15 கிடைக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ் மீன்ஸ் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். அங்கே நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பேசிக் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் வந்து 15 வர மாதிரி நம்ம இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ 15x அடுத்தது மைனஸ், அதாவது இங்கே மேலேயும் கீழேயும் வந்து 15ஆக மாற்றணும். சரிங்களா? ஸோ கீழே 15 வரணும்னா மேலேயும் 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால தான் 15x. இங்கே 3 இருக்குது. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்னு பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ அதனால மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5x. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவைடில் 5 இருக்குது. இது கூட 3 மல்டிப்ளை பண்ணோம்னா, ஸோ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கேயும் 3, இங்கேயும் 3. சரிங்களா? ஸோ அப்போ மைனஸ் 6x மைனஸ் 3x டிவைடட் பை 15 ஈக்குவல் டு 400. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும்? 15x மைனஸ் 14x ஈக்குவல் டு 400 இன்ட்டு 15. சரிங்களா? ஸோ 400 இன்ட்டு 15 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6000 வரும். அதாவது இந்த 15 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைட் போகுது. இப்போ 15x மைனஸ் 14x ஓட வேல்யூ x. அப்போ x ஈக்குவல் டு 6000. ஸோ எக்ஸ் தான் நம்ம என்ன அசியூம் பண்ணியிருந்தோம்னா இன்கம்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ ஆன்சர் வந்து அப்போ 6000.
சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ 2-3 ஸ்டெப்லேயே ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஸோ தெளிவாக தெரியணுங்கிறதுக்கு தான் அப்படி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் போகணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இந்த கொஸ்டின்லேயும் வந்து நம்ம அசீவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே 6 பாட்டில் 4 பாட்டில்னு சொல்லிட்டு ஹோல் வேல்யூ கொடுத்துட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்போது? கொஸ்டினில் பாருங்கள், a tin of oil was 4/5 full when 6 bottles of oil was taken out and 4 bottles of oil was poured into it. It was 3/4 full. சரிங்களா? How many bottles of oil can the tin contain? சரிங்களா? ஸோ அந்த டின்ல எத்தனை பாட்டில் வந்து ஆயில் வந்து அது கொள்ளளவு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதனுடைய கொள்ளளவு ஈக்குவல் டு அந்த டேங்க் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணிக்குது அப்படின்னா எக்ஸ் பாட்டில்ஸ். ஓகேங்களா? ஸோ அசைன் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ அது ஃபில் ஆயிருக்குன்னா 4/5 வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இப்போ 4/5 எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எக்ஸில் தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, 6 பாட்டில் எண்ணெயை அதுலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ -6 பாட்டில்ஸ். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 4 பாட்டில் எண்ணெயை அதில் திரும்ப ஊட்டுறாங்க. +4. இது இப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா அந்த டேங்க் வந்து 3/4 வந்து ஃபில் ஆகிருக்குதான். சரிங்களா? அப்போது இப்படிலாம் பண்ணுறதுனால 3/4 எக்ஸா அது மாறுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 4/5 எக்ஸ் மைனஸ் இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2ன்னு வரும், ஈக்குவல் டு 3/4 எக்ஸ். சரிங்களா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க. இப்போ 4/5 எக்ஸ் மைனஸ் 3/4 எக்ஸ் ஈக்குவல் டு -2 அந்த சைடு போச்சுன்னா +2 மாறிடும். சரிங்களா? இப்போ வந்து எல்சிஎம் எடுத்து போட்டாலும் சரி, இல்லை கிராஸ் மல்டிப்ளை போட்டாலும் போடுது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 16x மைனஸ் 15x டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 2. சரிங்களா? ஸோ 16xலேருந்து 15x மைனஸ் பண்ணோம்னா வெறும் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். 20 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா 40 மாறிடும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 40 பாட்டில்ஸ். ஆப்ஷன் 4th. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்லேருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வென் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ வென் டயக்ராம் பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வென் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டு டீம் இருக்குது, ஃபுட்பால் டீம், கிரிக்கெட் டீம். சரிங்களா? ஸோ அதில் வந்து ஃபுட்பாலை செலக்ட் பண்ணவங்க இத்தனை பேர், கிரிக்கெட்டை செலக்ட் பண்ணவங்க இத்தனை பேர், 2 ஸ்போர்ட்ஸையும் செலக்ட் பண்ணவங்க இவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுப்பாங்க. இல்லை டீ காஃபின்னு வச்சு கொடுப்பாங்க. இல்லை ஒரு கிளாஸ் ரூமில் இங்கிலீஷ் சூஸ் பண்ணவங்க இவ்வளோ பேர், தமிழை சூஸ் பண்ணவங்க இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான மிக்சிங்கில் கொடுப்பாங்க. ஸோ 2 தான் கொடுப்பாங்க. ஒரு 3 ஸ்போர்ட்ஸு, 3 சப்ஜெக்ட்டு, இல்லை காஃபி, டீ, அதுக்கப்புறமேட்டுக்கு வெறும் மில்க் மட்டும், இல்லை பூஸ்ட், அந்த மாதிரி 3 கொடுக்கவே மாட்டாங்க டிஎன்பிசியில். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேசிக் சொல்கிறேன். இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்காக ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட். சரிங்களா? ஸோ இந்த 2 ஸ்போர்ட்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுட்பால், இது வந்து கிரிக்கெட். ஸோ அதனால எஃப்னு போடுறேன், இதை கிரிக்கெட்டை சீன் போடுறேன். சரிங்களா? ஸோ டோட்டலாக அந்த ஸ்போர்ட்ஸ் 2த்தையும் டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இதுதான் டோட்டல். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் டோட்டல் எழுதிக்கணும். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே எழுதுது, இந்த சர்க்கிளுக்கு வெளியில் எழுதுது, இது 2த்தையும் சேர்த்து தான் வந்து இந்த டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதுக்கு அடுத்தது இப்போ கொஸ்டின்ல சொல்லிடுவாங்க ஃபுட்பாலை செலக்ட் பண்ணவங்க இவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஃபுட்பாலை செலக்ட் பண்ணவங்க ஏன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபுட்பால், கிரிக்கெட். சரிங்களா? ஸோ ஃபுட்பாலை செலக்ட் பண்ணவங்க எவ்வளோ பேர்னா ஏ. ஓகேங்களா? அடுத்து கிரிக்கெட்டை செலக்ட் பண்ணவங்க பி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஃபுட்பாலை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கிரிக்கெட்டை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா போத். சரிங்களா? ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் 2த்தையும் செலக்ட் பண்ணுவாங்க எவ்வளவு பேர் அப்படின்னா, ஸோ போத் வந்து சீன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஃபுட்பாலு, இது கிரிக்கெட். கிரிக்கெட்டை செலக்ட் பண்ணவங்க பி. அடுத்தது ஃபுட்பால் ஒன்லி. ஸோ ஃபுட்பால் ஒன்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபுட்பாலை செலக்ட் பண்ணவங்க எவ்வளோ பேருன்னு பார்க்கணும், ஏ மெம்பர்ஸ். அடுத்து போத் செலக்ட் பண்ணவங்க எவ்வளோ பேருன்னு பார்க்கணும், சி மெம்பர்ஸ். சரிங்களா? ஸோ ஏவிலேருந்து சிஏ மைனஸ் பண்ணணும்.
ஏ மைனஸ் சி. ஸோ ஏ மைனஸ் சி இந்த இடத்துல எழுதுறது இது என்னன்னா ஃபுட்பால் ஒன்லின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி கிரிக்கெட் ஒன்லி. ஸோ கிரிக்கெட் ஒன்லி அப்படின்னா பி மைனஸ் சி. சரிங்களா? ஸோ கிரிக்கெட்டை செலக்ட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்டை செலக்ட் பண்ணவங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த பின்னு அர்த்தம். சரிங்களா? கிரிக்கெட் ஒன்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த போத்தை வந்து மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது கிரிக்கெட் மட்டும் அந்த மட்டுன்ற வார்த்தைக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு, அதாவது வித்தியாசமான மீனிங் இருக்கு. சரிங்களா? இப்போ கிரிக்கெட் ஒன்லினா பி மைனஸ் சி, பி மைனஸ் சி. சரிங்களா? ஸோ ரெண்டு ஸ்போர்ட்ஸுமே செலக்ட் பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை சொல்லியிருந்தா யூஸ் பண்ணுங்க, சொல்லலாம்னு நீங்க அதை விட்டுருங்க. அதாவது எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அதாவது சொல்லலை அப்படின்னா. சரிங்களா? இப்போ ரெண்டு ஸ்போர்ட்ஸுமே செலக்ட் பண்ணாதவங்கள இந்த ரெண்டு சர்க்கிளுக்கு வெளியில நான் டீன்னு எழுதுறேன். சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ ஃபுட்பால் மட்டும் செலக்ட் பண்ணவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ மைனஸ் சி. சரிங்களா? கிரிக்கெட் மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பி மைனஸ் சி. ரெண்டையுமே சூஸ் பண்ணவங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சி. அதாவது இங்க சென்டர்ல வர வேல்யூ நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபுட்பாலை செலக்ட் பண்ணவங்கன்னா ஏ, கிரிக்கெட்டை செலக்ட் பண்ணவங்கன்னா பி. சரிங்களா? ரெண்டு ஸ்போர்ட்ஸுமே செலக்ட் பண்ணாதவங்கன்னு கேட்டாங்கன்னா டி. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஆன்சர் போட போறோம். இப்போ டோட்டல் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த டோட்டல் வந்து ஃபுட்பால் ஒன்லி ஏ மைனஸ் சி பிளஸ் போத். சரிங்களா? ரெண்டு ஸ்போர்ட்ஸுமே சூஸ் பண்ணுவாங்க சி பிளஸ் கிரிக்கெட் ஒன்லி பி மைனஸ் சி பிளஸ் ரெண்டையுமே செலக்ட் பண்ணாதவங்க டி. சரிங்களா? இந்த 4 வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த். சரிங்களா? இதை நான் எக்ஸாம்பிளுக்காக அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்றேன், அந்த ஸ்போர்ட்ஸும் எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்தேன். அந்த இடத்துல என்ன வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து இதை நோட்ல வார்த்தையெல்லாம் கூட எழுதி வச்சுக்கோங்க. டோட்டல் ஈக்குவல் டு அந்த ஃபர்ஸ்ட், அதாவது ஃபுட்பால் ஒன்லி, போத்து, கிரிக்கெட் ஒன்லி, அப்புறம் நன் ஆஃப் திஸ். சரிங்களா? ரெண்டுத்தையுமே சூஸ் பண்ணாதவங்க. இந்த 4த்துக்கும் ஈக்குவலாக தான் இந்த டோட்டல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கொஸ்டின் வரும்போது இன்னும் டீட்டெயில்டாக இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு கிளாஸ் ரூம்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதுதான் டோட்டல். சரிங்களா? ஸோ அப்படியே அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எழுதிடலாம். ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ? 50. ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் தான் 50 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெங்காலி அண்ட் ஹிந்தின்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜ் சூஸிங் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து பெங்காலி, இது வந்து ஹிந்தி. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுல 25 மாணவர்கள் பெங்காலி, 16 மாணவர்கள் ஹிந்தி. சரிங்களா? ஸோ 25 டேக் பெங்காலி. சரிங்களா? 25 பேர் பெங்காலியை சூஸ் பண்ணியிருக்காங்களா. அதுல வந்து பெங்காலி ஒன்லின்ற வார்த்தை இல்லை. இங்க பாருங்க, பெங்காலி மட்டும்ன்ற வார்த்தை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மைனஸ் பண்ணி போடாத வேல்யூன்னு அர்த்தம். ஸோ இப்போ பெங்காலியை சூஸ் பண்ணாங்க 25 பேர். அதுக்கு அடுத்தது 16 பேர் ஹிந்தி. அடுத்தது 12 மாணவர்கள் எந்த மொழியும் பேசவில்லை. 12 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் நோ லாங்குவேஜ். சரிங்களா? ஸோ எதையுமே சூஸ் பண்ணலாம் எங்க போகணும்னு சொன்னேன். ஸோ இங்க நீங்க எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்தது எனில் 2 மொழிகளும் பேசும் மாணவர்கள் எத்தனை பேர், அதாவது போத் லாங்குவேஜ். ஹவு many டேக் போத் பெங்காலி அண்ட் ஹிந்தி. சரிங்களா? ஸோ ரெண்டையுமே சூஸ் பண்ணவங்க எங்கன்னா இங்க வருவாங்க. அது நமக்கு தெரியாது, அதனால அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த எக்ஸ் தான். போத் லாங்குவேஜ் எடுத்தவங்க எவ்வளவு பேர், ரெண்டு லாங்குவேஜும் எடுத்தவங்க எவ்வளவு பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், டோட்டல் ஈக்குவல் டு பெங்காலி ஒன்லி. சரிங்களா? இந்த ஒன்லின்றது தேவை. அப்போ ஒன்லி தேவைன்னா என்ன பண்ணணும், ஸோ பெங்காலியில இருந்து இந்த போத் லாங்குவேஜ் எடுத்திருக்காங்களா அதை மைனஸ் பண்ணணும். அப்போ 25 மைனஸ் எக்ஸ். ஹிந்தி ஒன்லினா 16 மைனஸ் எக்ஸ். சரிங்களா? இப்போ டோட்டல் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், பெங்காலி ஒன்லி 25 minus x plus both language x plus Hindi only 16 minus x plus ரெண்டையுமே சூஸ் பண்ணாதவங்க 12 பேர். இதுதான் வந்து நான் எக்ஸாம்பிளா சொல்லும் போது சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ 25 minus x பிராக்கெட்லாம் எடுத்துடலாம், plus x plus 16 minus x plus 12. சரிங்களா? ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பிளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்கு, 50 இருக்கு. அந்த 50 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 50 ஈக்குவல் டு நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க, 25 plus 16. சரிங்களா? 25 16 ஆட் பண்ணோம்னா நமக்கு 41 வரும். அடுத்து ஒரு 12, 53. ஸோ 53 மைனஸ் எக்ஸ்.
இங்க ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்கு பாருங்க, அதை விட்டுறாதீங்க. இந்த மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு மைனஸ் இது இந்த எக்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க, நம்பர் இந்த சைடு கொண்டு போயிடலாம். மைனஸ் எக்ஸ் இந்த சைடு வந்தா பிளஸ் எக்ஸா மாறும். அப்போ 53 மைனஸ் 50 ஈக்குவல் டு 3. சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ, அதாவது போத் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க, எவ்வளவு பேர்னா 3 பேர். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இன் ஏ குரூப் ஆஃப் 52 பர்சன்ஸ். சரிங்களா? ஸோ 52 பேர் இருக்கக்கூடிய ஒரு குரூப் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்க எதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா டீ அண்ட் காஃபி வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டீ, இது காஃபி. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா 52 பேர் இருக்காங்க. ஸோ 52 டோட்டல் வந்து 52. 16 பேர் வந்து டீ குடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது டீ வந்து 16 பேர். அங்கே டீ ஒன்லின்னு சொல்லலை. 16 ட்ரிங்க் டீ பட் நாட் காஃபி. சரிங்களா? நல்லா படிச்சு பாருங்க. 16 பேர் தேநீர் குடிக்கின்றனர் ஆனால் காஃபி குடிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து டீ ஒன்லின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அதை இந்த மாதிரியும் கொடுப்பாங்க, டீ ஒன்லிங்கிறத. 16 பேர் டீ எடுத்துக்கிட்டாங்க ஆனா காஃபி எடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 16 பேரும் டீயை மட்டும்தான் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த வார்த்தையை தெளிவா பாருங்க. அப்போ இந்த 16 எங்க வரணும் அப்படின்னா அது மைனஸ் பண்ணி போட்டிருக்கிறதா அர்த்தம். ஸோ 16 இங்க வரும். ஓகேங்களா? அடுத்தது 33 பேர் வந்து டீ குடிக்கிறாங்களா. சரிங்களா? ஸோ 33 பேர் டீ குடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஸோ அந்த 33 இங்க மேல வரும். ஓகேங்களா? ஸோ போத். சரிங்களா? ஸோ போத் வந்து நமக்கு எத்தனை பேருன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா எனில் காஃபி குடித்து தேநீர் குடிக்காதவர்கள் எத்தனை பேர். ஓகேங்களா? அப்போ காஃபி ஒன்லி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. காஃபி ஒன்லி, காஃபி மட்டும் குடிக்கிறவங்க எவ்வளவு பேர். ஓகேங்களா? ஸோ இந்த 33லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணாதான் இந்த 16 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 16ங்கிறது என்னன்னா டீ ஒன்லி. அதுதான் சொல்லியிருப்பாங்க. 16 நபர்கள் தேநீர் மட்டும் தேநீர் குடிக்கின்றனர் ஆனால் காஃபி குடிக்கவில்லை. அப்படின்னா 16 பேர், 33 பேர் தேநீர் குடிக்கிறாங்களாம். ஓகேங்களா? அதுதான் 33 மைனஸ் எக்ஸ் பண்ணோம்னா 16 வந்துடும். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா 33 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 16. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 33 மைனஸ் 16 என்ன வரும்? 17. சரிங்களா? அப்போ ரெண்டு டீ காஃபி ரெண்டையும் குடிக்கிறவங்க 17 பேர். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா காஃபி குடித்து தேநீர் குடிக்காதவர்கள் எத்தனை பேர், அதுதான் வந்து காஃபி ஒன்லின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சு டீ குடிக்காதவங்க. ஓகேவா? அடுத்தது ரெண்டையுமே சூஸ் பண்ணாதவங்க எவ்வளவுன்னு சொல்லிட்டு கொடுக்கல. இப்போ வந்து பாருங்க டோட்டல் ஈக்குவல் டு டி ஒன்லி. டி ஒன்லி எவ்வளவு பேர்? 16 பேர். பிளஸ் ரெண்டையுமே சூஸ் பண்ணவங்க எவ்வளவு பேர்? 17 பேர். பிளஸ் காஃபி ஒன்லி ஒய்ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்குமா? ஸோ ஒய். ஓகேங்களா? இப்போ டி வந்து டோட்டல் வந்து 52. 16 பிளஸ் 17 எவ்வளோனா 33 பிளஸ் ஒய். சரிங்களா? ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 52 மைனஸ் 33. சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 19 வரும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி 19 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி மட்டும் குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் 16 பேர் வந்து தேநீர் குடிக்கின்றனர் ஆனால் காஃபி குடிக்கவில்லை. அதாவது 16 ட்ரிங்க் டீ பட் நாட் காஃபி. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா அவங்க டீயை மட்டும்தான் குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து 33 பேர் ட்ரிங்க் டீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த 33 பேர் டீயும் குடிக்கிறாங்க காஃபியும் குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போத்தை வந்து அதில் மைனஸ் பண்ணுறோம். போத் வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டு அதுலேருந்து மைனஸ் பண்ணாதான் இந்த 16 வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு போட்டு பாருங்க. ஸோ அடுத்து வந்து
கொஞ்சம் இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்பாங்க வார்த்தைகள்ல, சரிங்களா? ஸோ இந்த மாடல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லவே முடியாது. ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் ஒவ்வொரு டைமும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ போடலாம். 3 எண்களின் கூடுதல் 264. தி சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் இஸ் 264, சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 264. அடுத்தது வந்து முதல் எண் இரண்டாம் எண்ணை போல் 2 மடங்கு, சரிங்களா? இஃப் தி ஃபர்ஸ்ட் நம்பர் பி ட்வைஸ் தி செகண்ட் நம்பர், சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இரண்டாம் எண்ணை போல் 2 மடங்கு, அப்போ 2y. அடுத்தது மூன்றாம் எண் முதல் எண்ணில் 3இல் 1 பங்கு, சரிங்களா? z ஈக்குவல் டு எக்ஸ்ல முதல் எண் என்ன இருக்குன்னா எக்ஸ்ன்னு இருக்குது, அதுல 3இல் 1 பங்கு, சரிங்களா? ஸோ 1/3x. ஸோ திரும்ப சொல்றேன், 3 எண்களுடைய கூடுதல் 264. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வந்து 264. முதல் எண் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டாம் எண்ணை போல் 2 மடங்கு, அதனால தான் 2y எழுதியிருக்கு. அடுத்தது மூன்றாம் எண் வந்து பாத்தீங்கன்னா முதல் எண்ணில் 3இல் 1 பங்கு, அதனாலதான் 1/3x எழுதியிருக்கேன். அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா எண்ணில் இரண்டாம் எண் என்ன, y ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, z ஈக்குவல் டு 1/3x போட்டிருக்குன்னா அப்போ 1/3 எக்ஸோட வேல்யூ என்னன்னா 2y. ஸோ அதுக்கு மேலே இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு வந்து திரும்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ ஈக்குவல் டு 2/3y. அப்போ எக்ஸ் வந்து 2y, z வந்து 2/3y. அப்படியே இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ் வந்து 2y பிளஸ் y அப்படியே இருக்கும், z வந்து 2/3y ஈக்குவல் டு 264. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க டிவைட்ல 3 இருக்கு, சரிங்களா? அப்போ எல்சிஎம் வந்து கண்டிப்பா 3 தான், ஏன்னா இங்க ஒரு இடத்துல தான் 3 இருக்கு. ஸோ இங்க 3 போட்டுட்டோம்னா, ஸோ இங்கேயும் 3 வரணும்னா மேலே 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மேலே 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6y plus 3y plus 2y ஈக்குவல் டு 264, சரிங்களா? ஸோ மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11y கிடைக்கும், ஈக்குவல் டு 264 into 3. அப்போ y ஈக்குவல் டு 264 into 3 divided by 11, சரிங்களா? ஸோ 264 by 11 பண்ணீங்கன்னா 24 டைம்ஸ் வரும். ஸோ 24 into 3 பண்ணீங்கன்னா 72. இப்போ செகண்ட் நம்பர் என்னன்னா 72. சப்போஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா இந்த 72 கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 into 72 equal to 144. தேர்ட் நம்பர் கேட்டாங்கன்னா இந்த 72 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2/3 into 72, சரிங்களா? 48 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து சும்மா கிராஸ் செக்கிங்காக இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி பாருங்க. 144 plus 72 plus 48 264 உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளில் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ முதல் எண் வந்து இரண்டாம் எண்ணை போல் வந்து 3இல் 2 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுப்பாங்க. எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம், சரிங்களா? இதே மாடல் கொஸ்டின் திருப்பி வருமானு கேட்டிங்கன்னா வராது, ஆனால் இந்த மாதிரி டைப்ல, சரிங்களா? ஸோ மாற்றி கொடுப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ இந்த மாடல்லையும் கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து பேசிக் மட்டும் பார்த்துடலாம். a/b ஈக்குவல் டு 3/2, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா a ஈக்குவல் டு 3க்கு ஈக்குவல், b வந்து 2க்கு ஈக்குவல், சரிங்களா? அப்படியே டைரக்டா ஈக்குவல் பண்ணிக்கோங்க. அடுத்தது b is to c ஈக்குவல் டு இப்போ 4:5 அப்படி இருக்குது அப்படின்னா இதுல b ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கலாம், c ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது a/3 ஈக்குவல் டு b/ ஒரு 6 இருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா a ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கலாம், b ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே a/3ன்னு இருக்கு, அப்போ a வந்து 3க்கு ஈக்குவல், b 4க்கு ஈக்குவல், c வந்து 7க்கு ஈக்குவல். அப்படியே அந்த வேல்யூலாம் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. a ஓட வேல்யூ 3யா, ஸோ 3 பிளஸ் b ஓட வேல்யூ 4, c ஓட வேல்யூ 7 டிவைடட் பை c இருக்கு, c ஓட வேல்யூ இங்க என்னன்னா 7. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 14/7, ஸோ 2 கேன்சல் பண்ணா, அப்போ ஆப்ஷன் சி. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது இந்த கொஸ்டினை பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இது ஒன்று
இது ஒன்று, நமக்கு இது ரெண்டுமே தேவைப்படாது. சரிங்களா? நம்ம இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 28x டிவைடட் பை 13y ஈக்குவல் டு 140 டிவைடட் பை 39. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா, நம்ம அதை போன கொஸ்டின் அப்போ சொன்னேன்ல, இப்போ ஏ பை பி இருக்குன்னு இந்த எக்ஸ் பை ஒய்னு இதை கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஒய் ஈக்குவல் டு 2 அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 140 divided by 39 into 28 by 13 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா 13 by 28 மாறிடும். சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ். அப்போ 5 by 3. சரிங்களா? இப்போ x equal to 5, y equal to 3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. y minus x equal to y ஓட வேல்யூ 3 minus x ஓட வேல்யூ 5 equal to minus 2. அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன்லாம் வச்சு நீங்கள் ரொம்ப தேடி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, எங்கே மாற்றி மாற்றி போட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்லேயும் அதே மாதிரி தான், 2 ஈக்குவேஷனாக இருக்கா, இந்த ஒன்றத்தை மட்டும் வச்சு நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5க்கு ஈக்குவல், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7க்கு ஈக்குவல். சரிங்களா? இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ தேவை. ஒய்யோட வேல்யூ தேவைன்னா இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 5 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, 2xy கேட்குறாங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ இருக்குது. ஸோ 2 இன்டூ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 2. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 20 வரும். ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் ஒரு 3 மாடல் பார்த்துருந்தோம். வென் டயக்ராமு, அப்புறம் ஸ்டார்டிங்கில் அந்த இத்தனை பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற வச்சு கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். எக்ஸ் ஒய்யும் கொடுக்கலாம், ஏபியும் கொடுக்கலாம், ஏபிசி இந்த மாதிரி 3ல் எது வேணாலும் கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய மாடல்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.